ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோ. இந்த வீடியோ பிகினர்ஸ் ட்ரேடிங் டிப்ஸ் தமிழில் 23வது எபிசோட், ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் 22வது எபிசோட், பீரிஷ் கண்டினியூஷன் ட்ரெண்டு நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ புல்லிஷ் ட்ரெண்ட் எப்படி பார்க்குறது அப்படின்றது 22வது எபிசோடில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம பீரிஷ் ட்ரெண்டு பார்ப்போம். அடுத்த வீடியோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெண்டு, அதுக்கான புல்லிஷ் அண்ட் பியரிஷ், அந்த ரிவர்சல், அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பியரிஷ் ட்ரெண்ட். இதில் நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வேணும், ஸோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன, ஒரு ட்ரெண்டு பியரிஷில் தான் இருக்குது அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன், அதை வச்சு நம்ம எப்படி வேலிடேட் பண்ணுறதெல்லாம் நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் பார்ப்போம். ஸோ இதில் பியரிஷ் ட்ரெண்டுக்கான பேசிக்ஸ் கம்ப்ளீட்டாக, ஒரு ட்ரெண்டுக்கான கண்டினியூவேஷன் அப்படின்றது எப்படி நடந்தால் அது கண்டினியூவேஷன் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ், அந்த மாதிரி சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டிலையும் டெலகிராம் கம்யூனிட்டிக்கான லிங்க்கும் கீழே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை சார்ட்டை ஷேர் பண்ணி கேட்கலாம். ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். கற்றுக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. ஏன்னா நிறையா பேர் ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்காங்க. அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறவங்க அதில் என்னுடைய நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள். ரோல் ஆக்சஸ் தரேன், நீங்கள் சார்ட் ஷேர் பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டம்தாங்க, ரெகுலராக சார்ட்டை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோடு உள்ளே பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். மேலும் கெரியராக ஒரு எடுத்துகிட்டு போகலாம், தப்பு கிடையாது. ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் ஒரு கம்ப்ளீட் இன்ட்ரெஸ்ட்டோட கற்றுக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷனோட வர்றீங்க அப்படின்றது. ஃபஸ்ட்டு பியரிஷ் ட்ரெண்ட் அப்படின்றது என்ன? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. பியரிஷ் ட்ரெண்ட் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூஷன் மட்டும் பார்ப்போம். தெளிவாக ரிவர்சல் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் சொல்லும்போது தான் புரியும். நீங்கள் அதனால் எந்த விதமான குழப்பமும் பண்ணிக்க வேண்டாம். கண்டினியூவேஷன் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஆர்டர் ஃப்ளோ வேணும். இந்த ஆர்டர் ஃப்ளோவுக்கு தெளிவான பிரேக் அவுட் வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட்டோட கண்டினியூவேஷன் தான் என்னது, ட்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. சிம்பிளாக நோட் பண்ணிக்கிங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா வந்துடும். அதுவே போதும். ப்ரைஸ் மூமெண்ட்டை அப்போ தான் நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எஸ், இதில் என்னென்னா, ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றதுக்கு 2 விஷயம் நமக்கு வேணும். என்ன வேணும்? புல்லிஷ் ட்ரெண்டுக்கு நோட் பண்ண அதே விஷயம் தாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ணாதீங்க. ஸ்விங் பாயிண்ட்ஸ் வேணும் இல்லையா? ஸ்விங் பாயிண்ட்ஸ் வேணும். அண்ட் அதுக்கான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், வேணும். அப்போது இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், ஸ்விங் பாயிண்ட்ஸ் அப்படின்றது என்னது? ஸோ இது பேரிஷ் ஸ்விங் பாயிண்ட், இது என்னது? புல்லிஷ் ஸ்விங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது நான் ப்ரீவியஸாக ஆர்டர் ஃப்ளோ வீடியோஸில் தெளிவாக சொல்லியிருக்கேன். போய் பார்த்துட்டு கூட நீங்கள் வரலாம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ணிங்கன்னா அங்கே எந்த வேலையும் நடக்காது. ஏன்னா இது ட்ரேடிங் ராக்கெட் சயின்ஸ் இல்லைன்னு எல்லாமே சொல்கிறாங்க. பட் சொல்லி கொடுக்குறது ராக்கெட் சயின்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஸ்விங் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு பேரிஷ் ஸ்விங் பாயிண்ட் டு புல்லிஷ் ஸ்விங் பாயிண்ட் கண்டினியூவேஷன். ஸோ இதுதாங்க பியரிஷ் ட்ரெண்ட். ஓகேங்களா? சிம்பிள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ளோவாகவே போடுறேன், அப்போ தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சிம்பிள். ஸோ
இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ தானே. இதைத்தானே நம்ம ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லி பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்துருப்போம். இந்த பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்டினியூவேஷன் ஆகிட்டு போச்சுன்னா ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்றது அர்த்தம். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச இதை மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா இதை நம்ம தனியாக எடுக்கிறத கலர் மாற்றிக்கலாம். ஸோ ரெட் கலர் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்த நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். ஃபஸ்ட்டு பிக் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? எஸ். இதை ஃபஸ்ட்டு பிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு லோ, ஒரு ஹை கிடச்சிரும். இதுக்கப்புறம் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து லோயர் லோ. இந்த ஹையுக்கு ரைட்டில் இது லோயராக ஃபார்ம் ஆனதுனால இது வந்து லோயர் ஹை. ஓகேங்களா? எஸ். அப்படியே கண்டினியூஷன் பிரேக் அவுட் ஆகுது. லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை. ஓகே. இன்கேஸ் ப்ரைஸ் இதை உடைக்குதுன்னா நான் என்ன பண்ணட்டும்? இதோட கன்ஃபர்மேஷன் மல்டி டைம் ஃப்ரேமில் தான் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அந்த விஷயத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே பேசிக். ஸோ அதை நம்ம தமிழில் தெளிவாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட், இண்டீசஸ் அண்ட் எனர்ஜிஸ், பாண்ட்ஸ், நீங்கள் எது ட்ரேட் பண்ணுறவராக இருந்தாலும் டெக்னிக்கல் வைஸ் ட்ரேட் பண்ணுறவர். ஏன்னா பாண்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபண்டமெண்டலாக மூவ் ஆகக்கூடிய மார்க்கெட். கவர்மெண்ட்டோட டேட்டா பொறுத்து தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா, நீங்கள் டெக்னிக்கல் வைஸ் ட்ரேட் பண்ணக்கூடிய எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் இந்த விஷயம் வேலை செய்யும். ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் வரக்கூடிய பிரேக் அவுட்டோட கன்ஃபர்மேஷன் நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேமில் தான் பண்ணணும். இப்போ நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே சிங்கிள் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டினியூவேஷன் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சு பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அதை வந்து நான் வேணான்னு சொல்லலை. பட் விஷயம் புரியாமல் அது பேர் வச்சும் உபயோகம் இல்லை. ஓகேங்களா? எஸ். ஸோ இது வந்து கண்டினியூஷனாக சிம்பிளாக கண்டினியூஷன் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுப்பேன். அப்போது நமக்கு என்ன வேணும்? ஒரு தெளிவான ஆர்டர் ஃப்ளோ வேணும். அந்த ஆர்டர் ஃப்ளோ நமக்கு எப்படி இருக்கணும்? ஒரு ஸ்விங் லோ, அதுலேருந்து ஃபார்ம் ஆன ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ உடஞ்சி இருக்கணும். ஸோ இது நமக்கு என்னது? கண்டினியூவேஷன் பிரேக் அவுட்டு. இதோட கண்டினியூவேஷன் தான், இந்த ஃப்ளோவோட கண்டினியூவேஷன் தான் நமக்கு ட்ரெண்டு. ஓகேங்களா? இதுக்கு வேறு எந்த விதமான லாஜிக்கல் ஃபார்முலாஸ் என்னைய பொறுத்தளவுக்கு தேவையில்லை. நான் சிம்பிளாக தான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் லாஜிக் இருக்குது, இப்படி டெக்னிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் வந்து மார்க்கெட்டை மேப் பண்ணுறத விட்டுருங்க. முதல் விஷயம். ஓகேங்களா? நீங்கள் தெளிவாக மார்க்கெட்டை வந்து மேப் பண்ணுறத விட்டுருங்க. ப்ரைஸ் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்காக நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடர் ஆக முடியும். ஸோ அதை தான் நம்ம வீடியோஸ் மூலியமாகவும் நம்ம கிளாஸ் மூலியமாகவும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். பேசிக்ஸ் நீங்கள் டெக்னிக்கல்ஸ் எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றது தான் தெளிவாக சொல்லிக் கொடுக்கணுன்றது தான் நம்மளுடைய மோட்டிவ். ஸோ இந்த ஃப்ரீ வீடியோஸ் உங்களுக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுதான் நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது இந்த விஷயத்தை நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக சார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ புல்லிஷ் ட்ரெண்ட் பார்த்தோம். இந்த வீடியோ நம்ம வந்து பேரிஷ் ட்ரெண்ட் பார்ப்போம். ஓகேங்களா? எஸ். நிஃப்டியை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேரிஷில் தானே இருக்குது. ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு. ஸோ இங்கே பாருங்கள், லோ ஹை லோ ஹை லோ. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த டே எப்படி ஃபார்ம் ஆகுன்றது தெரியலை. அண்ட் அடுத்து போனீங்கன்னா இது மோஸ்ட்லி புல்லிஷ்லேயே இருக்கிறதுனால ட்ரெண்டு கிடைக்காது. ஒரு 1 ஹவர் போகலாம். ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் போகும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து விட்டுருங்க. எஸ். நல்லா ஜூம் பண்ணுவோம். ஹை லோ ஹை லோ ஹை லோ. ஓகேங்களா? அப்போ நம்ம எப்படி வரும்? இது ஃபஸ்ட்டு ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? இது கண்டினியூவேஷன். அப்படியே ரெஸ்பான்ஸ் எடுத்து போயிட்டே இருக்கான். புரியுதா? ஸோ இதுதான் பியரிஷ் கண்டினியூவேஷன் ட்ரெண்டு.
ஓகேங்களா. அண்டு வேறு எந்த ஸ்கிரிப்ட்? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்டில் இது ஒரு ஹைன்னு எடுத்திங்கன்னா லோ, ஹை, லோ, ஹை, லோ. ஓகேவா. எஸ், இதுதான் கண்டினியூவேஷன் ட்ரெண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம். ஆர்டர் ஃப்ளோ தெளிவாக பிடிச்சிங்கன்னா ட்ரெண்டை வந்து நீங்கள் ஈஸியாக தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு கரன்சி போகலாமா? எஸ், கரன்சி நான் யூரோ செஃப் எடுத்திருக்கேன். இது சிஎஃப்டி சார்ட்டு. ஹை, லோ, ஹை, லோ, ஹை, லோ, ஹை, லோ, ஹை, லோ, ஹை, லோ, ஹை. ஸோ இந்த பிரேக் அவுட் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுங்கிறதுக்கான ரீசன் நம்ம மல்டி டைம் ஃப்ரேமில் தான் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இதை இத்தனை நாள் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அல்லது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே எங்கேயாச்சும் ஒரு ஜோன் எடுத்து உங்களுக்கு அடிபட்டிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு வேலிடேஷனை பிக் பண்ணுறதுக்கு நான் அடுத்த வீடியோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் போடுறேன். அது ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அல்லது நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டாக தமிழில் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸ் எல்லா மார்க்கெட்லேயுமே ஒரே விஷயந்தான். ஓகேங்களா. ஸோ அதை புரிஞ்சுக்கங்க. அடுத்து ஒரு மெட்டல் பார்ப்போம். இது மேலே ஓடிட்டே இருக்குதுப்பா. ரைட்ஸ், இந்த ட்ரெண்டை பிடிக்கலாமா? சிம்பிளாக வரீங்க. உங்கள் கண் அதுக்கு ட்ரெயின் ஆயிடணும், அவ்வளோதான் விஷயம். ஓகேவா. ஏன் இந்த பிரேக் அவுட்டெல்லாம் ஃபெயிலியர் ஆகுதுன்றதுக்கான ரீசன் தெளிவாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த ட்ரெண்டில் என்ட்ரி போடணும், எங்கே நீங்கள் என்ட்ரி போடக்கூடாதுன்றதுக்கான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். இது வந்து கச்சா முச்சான் இருக்குது. ஸோ சிம்பிளாக இந்த ஹைக்கு இந்த லோவுக்கும் போட்டு இப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இதை கூட ஒரு ட்ரெண்டாக நீங்கள் வந்து தாராளமாக போட்டுக்கலாம். ப்ரைஸ் ஃபர்தராக மேலே உடைக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம அடுத்து பை பார்க்கலாம் இல்லையா. ஸோ அந்த கண்டினியூவேஷனுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க. பட் இப்படி ஓவரால் பிரேக் அவுட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக என்ன பண்ணிக்கலாம், கீழே கூட ஒட்டுமொத்தமாக கூட போட்டுக்கலாம். அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம இங்கே கச்சா மச்சான் போட்டோம் இல்லையா. இப்போது என்ன பண்ணலாம், இதை ஹை, இதை லோ, இந்த ஹை இந்த லோ போட்டிங்க இல்லையா. இது போகாமல் கீழே உடைச்சதுக்கப்புறம் இப்படி கூட போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகிடும், இது உங்களுக்கு தெளிவான பிரேக் அவுட். ஓகேங்களா. ஸோ இது கண்டினியூஷன் பிரேக் அவுட் ஆகிடும். ட்ரெண்ட் அப்படியே போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் மேலே உடைக்குது. ஸோ அதை நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் வச்சு வேலிடேட் பண்ணி ப்ரைஸ் என்ன பண்ணோம் அப்படின்றத ஒரு டிசைட் பண்ணி அடுத்து வரக்கூடிய இந்த பை கன்ஃபார்ம் தானான்றதை வச்சு நம்ம ட்ரேட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான். அடுத்து ஒரு ஸ்டாக் பார்ப்போம். ஏதோ ஒன்று சும்மா சிம்பிளாக போட்டேன். கூகுளே பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறது, ஃபாரின் மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகுமா அந்த விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றது தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா. இது ஆல்மோஸ்ட் பீரிஷில் தான் இருக்குது. அதனால் டே டைம் ஃப்ரேம் போட்டு பார்ப்போம். இதில் நமக்கு கிடைக்குதா அப்படின்றது. எஸ், சிம்பிள் இருக்குது. ஹை, லோ, ஹை, லோ, ஹை, லோ, ஹை, லோ. ஸோ ஓகேங்களா. அடுத்து இந்த கன்சல்டேஷன்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு தெளிவாக இருக்கிற ஏரியாவை ஃபஸ்ட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு மாறுதலாக கன்சல்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் விஷயம். அண்டு இது என்னப்பா கேப் அப் கேப் டவுனாக இருக்குது, அது அப்படி தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட் இந்த ரிவர்சல் என்ட்ரி பிடிச்சிடணும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸில் என்ட்ரி பிடிச்சிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரேடருக்கான அழகு. அதுதான் நீங்கள் சொல்கிறீங்களே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற, அது எல்லாமே இதுதான். ஓகேங்களா. வேறு எதுவும் கிடையாது. அண்டு வேறு என்ன பார்க்கல.
கிரிப்டோவில் எனக்கு வேறு எதுவும் தெரியலைங்க. வேறு யாருக்காச்சும் ஒரு நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கிரிப்டோ தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு பிடிசி தான் தெரியும். நான் கிரிப்டோ ட்ரேடர்லாம் கிடையாது. ஸோ சிம்பிள், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த விஷயங்களை காட்டுறேன். ஓகேங்களா? ரைட்ஸ். ஹை, லோ, ஹை, லோ, ஹை, லோ, ஹை, லோ, ஹை, லோ, ஹை. ஓகேங்களா? ஸோ சிம்பிள். எந்த இடத்துல எடுத்தாலும், எனி டைம் ஃப்ரேம் எடுத்தாலும், எந்த மார்க்கெட் எடுத்தாலும் இந்த விஷயம் வேலை செய்யும். அடுத்து குரூட் பார்ப்போமா? அதை நான் ஒவ்வொருத்தருக்கும், எனக்கு கால் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அது எத்தனை பேர் தெளிவாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு வேறு சொல்கிறீங்க. கஷ்டம்தாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈஸியாக பணம் பண்ணலான்னு சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு தானே எல்லாருமே ரெடி. ஓகேங்களா? ஸோ உங்களை நான் மேனிப்புலேட் பண்ண விரும்பலை. அதை நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்குங்க. பணத்தை இல்லை, டைம் இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்குங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுதான், நீங்கள் எங்கே எடுத்தீங்கனாலும் அந்த விஷயம் வேலை செய்யும். மேலே கீழே அடிக்கிறான்னா சும்மா விட்டுரு. இதை நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்கில் ஆரம்பித்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஆரம்பித்து இப்போ ட்ரெண்டில் வந்து நிற்கிது. அடுத்து மல்டி டைம் ஃப்ரேம், என்ட்ரி டைப்ஸு, லிக்விடிட்டி, ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரேடிங் பிளான் எப்படி ரெடி பண்ணலாம், இது நீங்கள் எப்படி ஒரு சைக்கலாஜிக்கலாக ட்ரேடிங்கை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறையா வீடியோஸ் அடுத்தடுத்து நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஸோ அதில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நான் எல்லா விதமான மார்க்கெட்லேயும் பெயரிஷ் கண்டினியூஷன் ட்ரெண்ட் எப்படி எடுக்கணுன்றதை சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நான் எந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், அதை நீங்கள் எப்படி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக உங்களை மாதிரி ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற யாரோ ஒரு நண்பருக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் எந்த வீடியோலையும் கேட்கல. ஸோ எல்லாருமே கேட்குறாங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குது, கால் பண்ணுறவங்கலாம் சொல்கிற விஷயந்தான். ஸோ அது வேண்டாம். ஓகேங்களா? அது அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக். பட் நீங்கள் சிம்பிளாக டைம் இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க டிஃபிகல்ட்டிஸ் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணலாம். நல்லபடியாக கற்றுக்கிட்டு ஒழுங்காக ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் பணத்தை விரயம் பண்ண வேண்டாம். அண்ட் கற்றுக்கிறதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக கீழே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டைரெக்டாக ஃபோனில் பேசிக்கலாம். ஸோ எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நல்லபடியாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள்.